நம் அரண்மனை வாயிலில் உன் அழ கண்களோடும் கனிவிருத்த கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? இந்த பெண்ணிற்கு என்ன தீர்வு கேட்டாயா? கேட்டனே மன்னவா, அதை பற்றி உங்களிடம் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டிருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டிருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ள அனுப்பு. இளங்கோடு போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு எம்மை காண அந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்று பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மன்னிதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட முன்னாக்கும் இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். பின் அருமை தெரியாத மன்னனே, என் எல்லா அறியாமை நான் எப்படி பேசுகிறேன்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழமன் அந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிறப்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானை மனைவி நான். ஓ, இப்போது புரியுதா? அந்த கோவலன் மணிவனி? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊரின பயனால் உன் ஊருக்கு வந்து என் காசிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண் எப்போதும் நிறுத்த. கல்வனை கொள்வது கொடுகோல் என்று அக்தர்படுது. அக்தா நிறை ஆகும். இது அனைவருக்கும் வருவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறி அழைத்தவளை தண்டித்த தகுதியுடைய மன்னனுக்கு உரிய என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பென்று அந்த இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பு பல மாணிக்க கற்களாலானது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையான் அரசுக்குற சிலம்பின் பரால் முத்துக்காலானது. ஆற்றோ நிறைந்த இந்த அமைதினிலே அனைவருக்கும் உண்மையா உணர்த்துகிறேன். யார் எங்கு கோவலன் எடுத்து பெற்ற அச்சிலம்பே எங்கே கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிலிருந்து கைப்பற்றி சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். ஓ, தவறழைத்து விட்டனே. பிற சொல்லுக்கு கேட்டும் பெருவிலை செய்தனே. ஞான அரசன் ஞான கல்வன் இதுவரை என் குலத்தில் எவ்வாறு செய்யாத பல சொல்லுக்கு ஆளாகி விட்டனே. இனிமேல் யார் உயிரோடு இருந்தால் தகுமா? பெண் தோற்றுக்கொண்டு எதற்கு செங்கோல் தான் எதற்கு என் வாழ்நாள் என்றொரு முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சு அரியணையில் இருந்து தரை மீது வீழ்ந்து இருந்தபடுகிறார். இங்க பாருங்க எப்படி இருக்க?